நோய் நொடி இல்லாம வளர்க. ஊராண்ட மன்னர் புகழ் போல உலகாண்ட புலவர் தமிழ் போல நீ 100 காலம் வாழ்க. மறையாத மறையாத மலரும் பிறையாக குவியாத குமுதம் மலராக நீ 100 காலம் வாழ்க. அம்மா இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறோம் நம்ம? புதினா கலந்த சாதம்மா. ஓகே, அதுக்கு என்னென்னம்மா வேணும்? புதினா, பச்சை மிளகா, இஞ்சி. ஓகே, புதினா அம்மா ஒரு 2 கட்டு எடுத்துருக்குறாங்க. இப்படி கையில் எடுத்திங்கன்னா இது ஒரு 2-2.5 கை மாதிரி வருது. ஸோ 2 கட்டு புதினா எடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச் வந்து இஞ்சி, 2 அழாக்கு ரைஸுக்கு இந்த அளவு. ஸோ ரைஸ் ஒரு 2 அழாக்கு ரைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னம்மா பண்ணணும்? நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஓகே, மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ அந்த புதினா நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுத்து என்னம்மா பண்ணுறீங்க? நெய். நெய். இது என்ன வேணுனாலும் போட்டுக்கலாமாம்மா? இல்லை இல்லை, அந்த முந்திரி வறுக்கிறதுக்கு. ஓகே ஓகே. ஸோ நெய் காஞ்சதும் அம்மா அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுருக்குறாங்க. இது என்னம்மா பண்ணணும்? ஸோ முந்திரி வறுத்ததும் எடுத்துடுறாங்க அம்மா, எடுத்து தனியாக வச்சிடுறாங்க. ஸோ முந்திரி நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடுறாங்க. இப்போது அதே கடாயில் முந்திரி பருப்பு எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கிறாங்க. இப்போது இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகா இதை அரைச்சி வச்சிருக்கிறது போட்டாச்சு. சாரிம்மா. இதில் கொஞ்சம் உப்பு, உங்கள் சாதத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு. பத்திலினாலும் சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம். சரி. அம்மா இது வதக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்னம்மா? பச்சை வாசனை போகணுமாம்மா? வாசனை போயிட்டு கொஞ்சம் கெட்டியாக வரணும். அம்மா இது நல்லா வதக்கிடுறாங்க. நீங்கள் யாராச்சும் இந்த ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, அதை மாதிரி இருக்கிறாங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் போல இருக்குது. இல்லைம்மா, இதை ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்துட்டோன்னா அவங்க வெறும் சாதம் மட்டும் வச்சு கலந்துக்கலாம் போல இருக்குது. ஏன்னா நல்லா வதக்குறாங்க. இது கெட்டும் போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கெட்டும் போகாது. இல்லைம்மா? ஆஃப் பண்ணிடலாமா? இப்போது அது ஆஃப் பண்ணிட்டாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எல்லா சாதமும் போட்டு நல்லா கலந்துடணும். இப்போது சாதம் நல்லா கலரியாச்சு. அம்மா வறுத்து வச்சுருந்த முந்திரி, அந்த நெய் எல்லாமே சேர்த்துட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா நெய்யும் போட்டுக்கலாம். உப்பு சரி பார்த்துட்டு இது அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குமா? இது ரொம்ப ஈஸியாக ஆகிடும்ல. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இப்போது இதுக்கு மேட்சாக அம்மா வந்துட்டு அதையும் ரொம்ப சிம்பிளாக ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை சொல்லித்தராங்க. அது எப்படி சொல்லித்தராங்கன்னு பார்ப்போம். அம்மா வெண்டைக்காய் ஃப்ரைக்கு என்னம்மா எப்படிம்மா பண்ண போகிறீங்க? மஞ்சப்பொடி. வெண்டைக்காய் வந்துட்டு நைஸாக கட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், காரப்பொடி, உப்பு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குமா இதுவும்? ஸோ நல்லா பெசரிடணும். ஓகே. ஸோ கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு ஸோ எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகும், வேறு என்னம்மா போடணும்? கடுகு மட்டும்தான். சரி. கடுகு வெடித்ததும் இதை எல்லாமே சேர்த்துடணும். ஓகே.
அம்மா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறாங்க, ஒரு 1/4 கிளாஸ் மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் மூடிடணுமாம்மா? சரி, ஓகே. இதை மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கலந்து விட சொல்கிறாங்க. ஸோ நடுவில் எண்ணெய் ஊற்றுறவா? சரி. நடுவில் 2 முறை எடுத்து கிளறி விட்டாங்க. அந்த ஊற்றின தண்ணியெல்லாம் போயிடுச்சு இல்லைம்மா, வத்திடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ இந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு. ஸோ இன்னுமா மூட வேண்டாம்னு சொல்கிறாங்க. வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் ஒரு சிம்மில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது வெண்டைக்காய் ஃப்ரை முடிஞ்சிடுச்சு. ஸோ அம்மா செஞ்ச புதினா கலந்த சாதம் அப்புறம் அந்த வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நான் வெண்டைக்காவோட சாப்பிட்றேன். ரொம்ப சூப்பராக இருக்குமா? ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டீங்க நீங்கள். ஆமாம், இது நீங்கள் இந்த புதினாவை இப்படி கலந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி அடுத்துட்டு வதக்கி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வேணுங்கிறப்ப எடுத்து நெய்யில் முந்திரி வறுத்து போட்டு சாதம் கலந்துக்கலாம். கரெக்டுமா, நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் முன்னாடியே இது கலந்து மாதிரி பண்ணிட்டோம்னா ஸோ மறுநாள் வெறும் சாதம் மட்டும் வச்சு கலந்து எடுத்துகிட்டு போயிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்தேன் ரொம்ப நல்லா. ஸோ செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அத்தன்டிக்கான ஒரு இதில் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டாங்க அம்மா இன்னைக்கு. ஸோ நம்ம அடுத்த வாரம் இன்னொரு இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியோட பார்ப்போம். until then take care, bye. சரி, இப்படி பாட்டு பாடிக்கிட்டே போடுவீங்களே இதா? பாட்டு நல்ல பாட்டு ராகமெல்லாம் போயிடுச்சு, பாட்டி வை. பரவாயில்ல பரவாயில்ல. அம்மானே அம்மானே ஆடினாள் அம்மானே கச்சிப்பதி வளரு காமாட்சி முன்னடவா செல்வப்பதி வளரு சீர்வதியால் முன்னடவா.